ஓகே. ஸோ வந்து ஒரு இன்டர்வியூல விதார்த் சார்ட்ட கேட்டிருந்தேன். எப்படி நான் உங்களுக்கு வந்து திரும்ப ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு ஆக்டர் ஆகணும், இல்ல ஹீரோ ஆகணும் எண்ணம் வந்தபோது, இல்ல எங்களுக்கு வந்து ஒரு ஆக்டர் ஆனா தான் போணுச்சு. ஆனா விமலுக்கு அப்படி இல்ல. விமல் அப்பவே ஹீரோ மாரி தான் இருப்பான். வருவான் அப்படியே ஒரு மாரி நிமிர்ந்து இப்படி தான் உட்காருவான், இப்படி தான் பேசுவான். என்னய்யா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். அத நாங்க வந்து அவனே தான் நாங்க அப்ப ஹீரோவா பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே அப்படிதானா? அவங்க பார்த்துருக்குறாங்க. ஓகே. உங்களுக்கும் அந்த ஒரு நம்ம இத ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆனா போதும், ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா? இல்ல வேற என்ன மாரி ஒரு எது ஆசைகள்? கிடைக்குதோ ஆயிட வேண்டியதான். ஆனா சினிமாவில் இருக்கணும் ஆ. அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே. அது வந்து இந்த நேரத்துல பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், பசங்க படத்தோட டைரக்டர் பாண்டியராஜ் சார் அவர்களுக்கும், ம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் சசிகுமார் சார் அவர்களுக்கும், கேமராமேன் பிரேம் சார் அவர்களுக்கும், என்னை அந்த டீமுக்கு அறிமுகப்படுத்தி விட்ட விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு படம் இருக்க போய் தான் அடுத்து கலவாணி அப்படின்னு வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்